Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது மெயின்ஸ் லெவல் questions தான். இந்த questions எல்லாமே வந்து prelims attend பண்ற மாதிரி attend பண்ண முடியாது. ஸோ ஒரு ப்ராக்டிஸ்ன்றது டெப்த்துக்கு நமக்கு தேவை சரியா. ஸோ வெக்காபுலரி வேர்ட்ஸ் ஒரு டாப்பிக்கையும் எப்படி அப்ரோச் பண்ணுன்ற மெத்தட் வந்து இட் இஸ் டெஃபினெட்லி நீடட் ஃபார் மெயின்ஸ் லெவல் ஓகேயா. ஸோ மெயின்ஸ் லெவலில் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஷஃபிள்டாக இருக்கும் ஓகேயா. கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி, அதாவது நம்ம ப்ரிலிம்ஸில் பார்க்குற மாதிரி ஒரு டாபிக்னோன்னா 5 கொஷின் இருக்கும்ல சில எக்ஸாம்ஸில். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு இந்த மெத்தட் வராது. சம்டைம்ஸ் வந்து நமக்கு ஒரு எரர் ஸ்பாட்டிங் கொடுத்துருப்பாங்க, பக்கத்தில் வந்து ஒரு சினோனிம் ஆன்டோனிம் கொஷினாக இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு வேற ஒரு கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ்குள்ள வந்து இட் வில் பி ஷஃபிள்டு. ஸோ அந்த கேஸ்ல டோன்ட் ரிவ்யூ த பேப்பர் சரியா. ஃபுல்லா வந்து ரிவ்யூ பண்ணாதீங்க. யூ ஜஸ்ட் சி வேர் த காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் ஆர் தேர் சரியா. ஸோ கொஸ்டின் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பாக்கியெல்லாம் கிராமர் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க மெயின்ஸ் லெவல் டெஸ்ட் கொடுக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அந்த மெத்தட் வந்து கண்டிப்பா நமக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு ஓகேயா. ஸோ இஃப் யூ கைஸ் ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் பிங் மீ இந்த கமெண்ட். சப்போஸ் எனக்கு இல்லை பெட்டர்மெண்ட்டா அப்படின்னு பண்ணும்போது வேற யாராவது கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சரியா. ஸோ அப்போ வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ ப்ராக்டிஸ் வந்து கண்டிப்பாக மெயின்ஸ்க்கு தேவை. ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் ஓரளவுக்கு போட்டுடலாம், ரீடிங் ஸ்கில்ஸ் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீட் அப்ரோச் பண்ணலாம். ஆனால் வந்து மெயின்ஸில் அப்படி பண்ண முடியாது ஓகே. சரி, ஸோ எப்போவுமே வந்து ஒரு செஷன் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது வாட் ஐ வில் சே இஸ் டைரக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒரு எக்ஸாமினர் நம்ம கிட்ட கன்வே பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ ஹவு டு அப்ரோச் ஆர் வாட் ஹேஸ் டு பி டன்ன்றதை வந்து இட் வில் பி கிவன் இயர் ரைட். ஸோ அதை வந்து ரொம்ப கான்ஷியஸா பாருங்க அண்ட் என்ன கண்டுபிடிக்கணும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மூவ் ஆன் வித் இட் ஓகே. நம்மளா அசியூம் பண்ணிக்கூடாது இதான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் இதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. ஸோ யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை த பேர் இன் விச் த ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆஃப் த பேர் இஸ் அ சினோனிம் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பேர் வந்து கொடுத்துருக்கிறதுல இட் வில் பி த சினோனிம் மீனிங் பார்ட் அண்ட் த செகண்ட் வேர்ட் ஆஃப் த பேர் இஸ் அன் ஆன்டோனிம் ஆஃப் த வேர்ட் கிவன். ஸோ நம்ம பார்த்த மெயின்ஸ்ல ஃபார்மர் லேட்டர்னு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு, ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு மெத்தட் சினோனிம் ஆன்டோனிம்க்கு ஓகேயா. சரி, ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு எதுவுமே தெரியல, அதாவது ஆன்சர் எதுவுமே இங்கே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நன் ஆஃப் தீஸ்ன்னு போட்டுருவீங்க, மீனிங்கே அங்கே இல்லை அப்படின்னா ஓகே. ஸோ இங்கே வந்து ஆன்டி தீசிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்த ஆன்டி சம்திங், ஆன்டி அப்படின்னு பேசும்பொழுது த அப்போசிஷன் ஆஃப் சம்திங் சரியா. ஆப்போசிட் மீனிங் ஆஃப் சம்திங் கூட சொல்லலாம் சரியா. த ஆப்போசிட் ஆஃப் சம்திங் இல்லாட்டி வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் டூ திங்ஸ் அந்த மாதிரி கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஆன்டி தீசிஸ். அப்போ இங்கே வந்து அதோட மீனிங் நம்ம எடுக்கும் பொழுது ஃபிக்ஸ்ட் டிஸ்லைக் இல்லைன்னா மியூசிக்கல் ரெஸ்பான்ஸ் இல்லாட்டி லேக் ஆஃப் ஃபீலிங் இல்லை டைரக்டாக அது ஒரு ஆப்போசிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுவுமே வராதுல, நம்ம சினோனிம்ஸ் செக் பண்ணும் பொழுது இது எதுவுமே வரல, டைரக்ட் ஆப்போசிட் மட்டும்தான் நமக்கு ஆன்சரா வருது. அப்போ அந்த ஆப்போசிட்டுக்கு சிமிலரா ஐ மீன் சாரி டைரக்ட் ஆப்போசிட் இஸ் த எக்ஸாக்ட் மீனிங் ஆஃப் திஸ் வேர்ட். அப்போ அதுக்கான ஆப்போசிட் என்ன வரும்? சிமிலரா இருக்கிறது தானே. ஸோ கரெக்டான ஆப்ஷனா இருக்கு ஓகே. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, entrenched ஓகே. ஸோ entrenched அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்த வந்து firmly எஸ்டாப்ளிஷ் பண்றோம் அப்படின்னா அதை entrenched அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேயா. ஸோ இந்த மாதிரி மீனிங் எழுதும் பொழுது இந்த வேர்டுக்கு எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த வேர்டெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் சரியா. திருப்பி கூட நீங்க ரீவைண்ட் பண்ணி அதே விஷயத்தை பார்க்கும்போது இந்த வேர்டெல்லாம் உங்களுக்கு ஒரு ரீகால் ஆகும் ஓகே. சரி, ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம மீனிங்னு எடுத்துக்கிட்டோம்னா entrenched-க்கு filled up-ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஃபர்மா ஃபீல் பண்றதா, fortified, அடுத்தது வந்து followed by இல்ல kept down. ஓகே, வாட் இஸ் fortified? நம்ம வந்து வெக்காப்ல பார்த்த ஒரு வேர்ட்ல fortifiedனா என்னது? பலப்படுத்துறது ஓகே. நம்ம தமிழ்ல கூட கோட்டை அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு வால்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணிட்டு அங்கே டிஃபென்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்து பலப்படுத்துறது, அதாவது ஃபர்மாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஒரு விஷயத்த கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து ஒரு ஃபாலோட் பையோ இல்லை கெப் டவுனோ நம்ம சொல்ல முடியாது. அப்போ ஃபார்ட்டிஃபைடுன்றத we can say. ஸோ அதுதான் ஃபர்மா எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கன்னு சொல்லலாம். அப்போ இது வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் வந்து அன்ப்ரொடெக்டடா இருக்குன்னு சொல்லலாம்ல. ஸோ எக்ஸாக்டா சினோனிம் ஆன்டோனிமா அதுவும் நமக்கு இருக்கு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர் ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, ஸோ இன்டர்பீட் ஓகேயா. இன்டர்பீட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு வித்தவுட் எனி ஃபியர் ஆர் டேஞ்சர் ஓகேயா. ஓகே, ஸோ நம்ம இருக்கிறது வந்து ஃபியரோ எதுவுமே இல்லாம
ஃபியர்லெஸ்ஸா ஒரு விஷயத்த நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படின்றத நம்ம வந்து இன்டர்பீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, ஸோ இங்க வந்து மிடில் கொடுத்துருக்காங்க. டாலரண்ட்னா பேரபிளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபியர்லெஸ், ஓகேயா? ஸோ இங்கே நமக்கு வி காட் த ஆன்சர். ரூடுன்றதெல்லாம் வேற டைப் ஆஃப் அ கேரக்டர், ஓகேயா? ரொம்ப கோபமா இருக்கிறது, ரொம்ப அரகண்டா பிஹேவ் பண்றது எல்லாமே நம்ம ரூடுக்கு போடலாம். ஓகே, ஸோ இங்க வந்து இதுவே நம்மளுக்கு ஆன்சரா தெரியும் பொழுது இது ஆன்சர்னு போட்டுடலாம். மீக் இஸ் வாட்னா குவாய்டா இருப்பாங்க, மத்தவங்க சொல்றது எல்லாத்தையுமே வந்து they'll do, ஓகேயா? ஸோ அதை வந்து இதுக்கு ஆப்போசிட்டா சொல்லியிருக்காங்க. ஸோ குவாய்ட் இங்க வந்து ஃபியர்லெஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் சேஜ். ஓகே, ஸோ சேஜ்னா ஒரு முனிவர்னு சொல்லலாம், சரியா? ஒரு என்ன சொல்றது, ஒரு வைஸ் மேன் இங்கே கொடுத்துட்டாங்க. வைஸ் மேன் அந்த மாதிரி இருக்க பர்சனை நம்ம சேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டேல் ஆர் எரா இஸ் முன்னாடி நடந்த ஒரு சுச்சுவேஷனை பத்தி பேசுவோம்ல. ஓகே, ஃபூல் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து இதோட எக்ஸாக்ட் வேர்டோட மீனிங் இட் இஸ் வைஸ் மேன் தான் சொல்லலாம். அப்போ வைஸ் மேனுக்கு ஆப்போசிட் என்னது? ஃபூல் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான். ஸோ இந்த மாதிரி உல்டாவா சம்டைம்ஸ் கொடுத்துருப்பாங்க. மீனிங் ஆன்டனிம், இதுதான் நம்மளோட ஆர்டர். ஆன்டனிம் மீனிங் கிடையாது. ஸோ ஆன்சர் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உல்டாவா மாத்தி போட்டுறக்கூடாது. ஓகே, ஓகே. ஸோ அட்மோனிஷ்னா என்னன்னா யூ ஆர் அட்வைசிங் சம் ஒன், ஓகேயா? ஒரு பர்சனை வந்து டு அட்வைஸ் சம் ஒன் போட்டுக்கோங்க, ஓகேயா? ஸோ அந்த விஷயத்தை பத்தி பேசுறத அட்மோனிஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, ஸோ இங்க வந்து வார்ன், எஸ்கேப், வர்ஷிப் அண்ட் டிஸ்ட்ரிபியூட். ஸோ இது வந்து இந்த வேர்ட்ல எது நம்மளுக்கு எக்ஸாக்டா நம்ம போட்டிருக்க மீனிங்க்கு வருதுன்னா, யுவர் வார்னிங்னா யுவர் அட்வைசிங் சம் ஒன், இதை நீங்க பண்ணாதீங்கன்னு தான் நம்ம சொல்லுவோம். தட்ஸ் கால்ட் அஸ் வார்ன், ஓகேயா? ஸோ அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் பொழுது காம்ப்ளிமெண்ட் சொல்லலாம். யூ வாண்ட் தேங்க் சம் ஒன், நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இதுக்கான மீனிங் நம்ம என்ன சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இதோட ஆன்சர்னு சொல்ல முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல யூ ஹாவ் அ சேஞ்ச், ஓகேயா? ஸோ இந்த நம்ம நார்மலா காலம் ப்ரிலிம்ஸ்ல பார்க்கும்பொழுது ரெண்டு சென்டென்சஸ் அதாவது பிரேக் ஆயிருக்கும், அதை நம்ம சேர்ப்போம். ஸோ இங்கே கொடுத்துட்டாங்க ரெண்டு பிளாங்க்ஸ் இருக்கு. எந்த பிளாங்க்ல எந்த காலமை நம்ம போட போறோம்? ஓகே, இங்க ஒரு காலம் இருக்கு, இங்க ஒரு காலம் இருக்கு. எந்த பிளாங்க்ல போட போறோம்? ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம போட முடியும், சரியா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது வரையும் நமக்கு தெரியும், அது 3 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது. ஆனால் இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். விச் காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் ஃப்ரம் 2 column will perfectly fit into the blank to make the sentence contextually and correct and meaningful, சரியா? ஓகே, ஸோ 2 columns நம்மளுக்கு எதுவுமே வந்து இந்த காலம் இதுக்குன்னு நம்ம சொல்லலை. ஸோ இட் இஸ் ஆப்வியஸ்லி இட் இஸ் கன்சிடர்ட் as 1 is for the first blank and 2 is for the second blank. Okay, so let's move. Okay, so NABARD அப்புறம் வந்து cooperatives and RRBs need to take the dash in or organizing nationwide training or demonstration camps for farmers to dash them with digital banking. Okay, so அப்போ நார்மலா ஒரு 3 ஆர்கனைசேஷன் பத்தி பேசியிருக்காங்களா? அப்போ need to take the ஸ்டாண்ட் ஆர் லீட் ஆர் ஹேண்ட். ஓகே, ஸோ இதை படிக்கும் பொழுதே நமக்கு நல்லா தெரியுது இங்கே ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஓகே, இன் ஆர் ஆர்கனைசிங். ஸோ ஒரு ஆர்கனைஸ் பண்றோம்னா அவங்க தேல் டேக் அ லீட், ரைட்? அவங்கள தான் நம்ம ஃபாலோ பண்ணி வரும். அப்போ பி கண்டிப்பா வரும்னு தெரிஞ்சிச்சு. அப்போ பியோட இ இல்லாட்டி எஃப் தான் நமக்கு வரும். ஓகேயா? ஸோ அப்போ இந்த ஆப்ஷனை நீங்க எலிமினேட் பண்ணிருங்க, ஏன்னா ஆப்ஷன்ல நமக்கு இல்லை. ஓகே, ஸோ நேஷன் வைட் ட்ரைனிங் டெமான்ஸ்ட்ரேஷன் கேம்ப்ஸ் ஃபார் ஃபார்மர்ஸ் டு வாட் மோட்டிவேட் தெம்மா இல்லைன்னா ஃபெமிலியரைஸ் தெம், அந்த விஷயத்தை பத்தி அவங்க ஆல்ரெடி ஃபெமிலியர் ஆயிக்கணும், அவேர் ஆயிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ்லாம் பண்றாங்க. ஓகே, டெமான்ஸ்ட்ரேஷன் இஸ் வாட் எப்படி இருக்கும்ன்றத நம்ம ஒரு டெமோ பார்க்குறோம்ல, அதான் சொல்லுவாங்க. ஸோ இங்க ஆப்ஷன் வந்து இட் இஸ் 3. ஓகே, சரி, இங்க லீட் வரும், இங்க ஃபெமிலியரைஸ் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல இன் பாஸ்ட் வீக்ஸ் as violence both on the LOC is what line of control. ஓகே, military command பத்தி பேசுறோம்ல. and inside Kashmir has dash New Delhi appeared to be dash uncertain of what its next step ought to be. என்ன ஸ்டெப் இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு இதை முடிச்சிருக்காங்க, சரியா? ஓகே, ஸோ மூவ்ட், எஸ்கலேட்டட் அண்ட் கிரியேட்டட். எஸ்கலேட்டட் இஸ் வாட் இன்க்ரீசிங் rapidly அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஃப்ளைலிங். ஓகேயா, ஃப்ளைலிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பீட்டன் பண்ணி விப் பண்றதோ, பீட்டன் பண்றதோ இல்ல வேவ் பண்றதோ நம்ம அப்படி சொல்லலாம். ஓகே, ஃபால் நமக்கு தெரியும், ஃபெயிலும் நமக்கு நல்லா தெரியும். ஸோ இங்க வந்து பாஸ்ட் வீக்ஸ்ல as violence both on the line of control and inside Kashmir has
escalated அதாவது rapid ரொம்ப ஃபாஸ்டா வந்து it has escalated நியூ டெல்லி. அப்போ இந்த B இங்க வருது அப்படின்னா ஆப்ஷனை நீங்க எலிமினேட் பண்ணுங்க. none of the above நம்ம சொல்ல முடியாது பிகாஸ் இங்க வந்து ஏதோ ஒரு ஆப்ஷன் நம்ம அங்க போட முடியுது. அப்ப இது ரெண்டுத்துக்குள்ள தான் நம்ம ஃப்ரீஸ் பண்ண போறோம். சோ இங்க நியூ டெல்லி appeared to be falling, uncertain of what its next step ought to be. Falling நம்ம இங்க எப்படி சொல்லுவோம்? இந்த இடத்துல வந்து it is நியூ டெல்லி வந்து it is appeared to be falling கிடையாது, இன்க்ரீஸ் ஆயிருக்கு rapidlyன்னு முன்னாடி சொல்லும் பொழுது அது வந்து beaten பண்ணி மேல வரதுக்கு தான் நம்ம பேச முடியும். அப்போ டி தான் வரும்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஆப்ஷன் 1 தான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். மீனிங் என்ன கன்வே பண்ணுதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து ஒரு சில வேர்டுக்கு வந்து மீனிங் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டப்புன்னு போட்டுறக்கூடாது. அது என்ன சொல்ல வருது அப்படின்றத பிராக்டிஸ் டெஸ்ட் எடுக்கும் பொழுது நம்ம போட்டு பார்க்கணும். அப்போ நம்ம சொல்லலாம். சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Many people care greatly about their dash and how they will be judged by others, and a concern about appearing honest may dash our desire to actually be honest even in situations where it will cost us money to lie. Okay, so inga vandu many people care greatly about their something, சரியா? About their reputation, prizes and comments. So நம்ம ரொம்ப கேர் எடுத்துக்கிறது எந்த விஷயத்துல, அதாவது இங்க many people எதுல இது பண்றாங்க, பட் கீழ என்ன ரிலேட் ஆகுது, and how they'll be judged by others and concern about. இதை நம்ம படிச்ச உடனே கமெண்ட்ஸா இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பட் ரெப்யூட்டேஷன் கூட ஒன்று இருக்குல்ல. ரெப்யூட்டேஷன் என்னது? நம்மளுடைய பேர் எப்படி இருக்கு, ரெப்யூட்டடா இருக்கு. ஓகே, அந்த ஃபேம் ஆர் நம்ம என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம், நம்ம பிலீவ்ஸ் எல்லாமே அதுல அடங்கி இருக்கு ரெப்யூட்டேஷன்ல. ஓகேயா? ஸோ இங்க வந்து judged by others and concern about appearing honest may outweigh our desire. Outweigh is what? இதை விட வந்து better and greater than our desire to actually be honest even in situations it will cost us money to lie. அப்போ இங்க வந்து நம்ம என்ன சொல்லலாம்? அவுட்வே ஆகும்னு சொல்லலாம். அப்போ இ வருதுன்னா சியோட இருக்கு, ஏயோட இருக்கு. அப்போ இங்க வந்து ரெப்யூட்டேஷன் பத்தி தானே பேசுவாங்க. ஒரு நார்மலா பீப்புள் வந்து எந்த விஷயம், அவங்க எவ்வளவு வந்து ரெப்யூட்டடா இருக்காங்க அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அங்க வந்து நம்ம என்ன சொல்லலாம்? இட் இஸ் ஏ அண்ட் இ விச் இஸ் ஆப்ஷன் 4. சரியா? ஸோ இந்த வேர்டை அங்க போட்டு பாருங்க எப்படி அவங்க ஜட்ஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்டை போட்டுட்டு அதை படிக்கும் பொழுது நமக்கு இன்னும் கன்வேயிங்கா இருக்கும். சரியா? ஓகே, ஸோ அட்லீஸ்ட் 4 people were killed and over 5,000 were evacuated from Vadodara city and surrounding areas as dash rains and dash city in the central Gujarat. Okay, so இங்க வந்து 4 people வந்து killedன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 5,000 were evacuated, அவங்கள வந்து அனுப்பிட்டாங்க எங்க இந்த சிட்டில இருந்து. சரௌண்டிங் ஏரியாஸ் as what is this? Incessant or increased இல்லைனா pouring. Incessantனா it is கான்ஸ்டன்டா ஒரு விஷயத்தை இருக்கிறதுக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரியா? ஏன்னா அந்த இடத்துல மழை ஜாஸ்தி இருந்திருக்கு கான்ஸ்டன்டா. ஓகே, இன்செசன்டா இருந்திருக்கிறதுனால தான் அவங்கள அனுப்பியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் இறந்தும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ இன்க்ரீஸ்ட் ரெயின்ஸ், இதுல உங்களுக்கு டவுட் வரலாம். சரியா? ஸோ கான்ஸ்டன்ட் ரெயின்ஸ்னும் பொழுது கண்டினியூஸா இருந்துட்டே இருந்திருக்கு. ஸோ இது வந்து பாசிபிலிட்டி அதிகம். ஓகேயா? ஓகே, அபியூஸ்னா ஒருத்தவங்களை நம்ம திட்டலாம், அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ இங்க வந்து நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வில் எலிமினேட் த ஆப்ஷன். ஸோ இங்க வந்து நம்மளுக்கு என்ன வரும்னு சொன்னேன்? ஏ தான் வரும்னு சொன்னேன். அப்ப ஏஇ இருக்கு, ஏஎஃப் இருக்கு. ஓகே, ஸோ பீட்டன் த சிட்டின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ ஆப்வியஸா இட் இஸ் 4. சரியா? ஸோ கேர்ஃபுல்லா அதோட மீனிங் நமக்கு செட் ஆகுதா? பீட்டன் த சிட்டினா சிட்டி எப்படி பீட்டன் ஆகும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்பொழுது இந்த வேர்டோட மீனிங் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு. ஓகே, அந்த என்ன சொல்றது, ஃப்ளைலிங் அப்படின்ற வேர்டுக்கு. ஓகே, அங்க நம்மளுக்கு என்ன கான்டெக்ட்ல யூஸ் ஆச்சு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகே ஓகே, லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்க என்ன கொடுத்திருக்காங்க? யூ ஆர் டு சூஸ் த ஒன் தட் பெஸ்ட் கீப்ஸ் த மீனிங் ஆஃப் த ஒரிஜினல் சென்டென்ஸ் இஃப் இட் இஸ் சப்ஸ்டியூட்டட் ஃபார் த போல்ட் வேர்ட் ஆர் ஃப்ரேஸ். ஓகே, ஸோ இங்க வந்து போல்ட் வேர்ட்ல இருக்குது ஸ்கெட்யூல்டு. ஓகேயா? ஸோ இந்த வேர்டை வந்து நம்ம என்ன சொல்றது, ஒரிஜினல் சென்டென்ஸ் சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகேயா? the train which would serve me best was scheduled to arrive in half an hour, so I decided to continue my waiting until then. ஸோ வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டேன். ஸோ பிளான் பண்ணிட்டேன் நம்ம வந்து லிஸ்டட், ரிக்வெஸ்டட், obligated is what require or நம்ம கம்பல் பண்றோம் according to legal things. so அத obligate பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஓகே, loaded. அப்போ இங்க வந்து நமக்கு என்ன வரும்? ட்ரெயினை வந்து நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு? was what?
ஸ்கெட்யூல்டே நம்மளுக்கு கரெக்ட் தானே, இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அது எப்போ வரும் அப்படின்றதுக்கு. அப்போ நம்ம இங்க நன் ஆஃப் தி அபவே ஆன்சரா போடலாம். ஓகேயா? ஸோ இங்க வந்து நான் வெயிட் பண்றேன், ஏன்னா அந்த ட்ரெயினோட அரைவிங் டைமை ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க, ஹாஃப் அன் ஹவர்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஷி cried out of pain as her shoulder connected with the sharp corner of the wood table. ஸோ அவ வந்து ஷி ஸ்டார்டட் வாட், cried out of pain. ஸோ அதுக்கு கேத்த மாதிரி ஒரு வேர்ட். கல்ப்னானது சாப்பாடு எடுத்து ரொம்ப ஃபாஸ்டா அப்படியே கல்ப் பண்ணுவாங்கல்ல, அதுதான் நம்ம சொல்லுவாங்க. வாட் இஸ் ஃபிளிப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சடனா ஒரு ஹார்ஷ் டர்ன், டப்புன்னு திருப்புறத வந்து நம்ம ஃபிளிப்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஹெல்ப் அப்படின்னா இது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எக்ஸாக்ட் அந்த வேர்டோட மீனிங். ஓகே, ஒரு சடர்ன் ஷார்ட் க்ரையை இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை வந்துட்டு இட் இஸ் ஆல்சோ ஒரு ஸ்லோவா நடக்கிற ஒரு இதே பெயினுக்கான ஒரு ரியாக்ஷன். ஓகேயா? ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து டப்புன்னு மாட்டிக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திருக்காங்க அப்படின்னும் பொழுது அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஒரு ஷார்ட் க்ரைனும் போது ஹெல்ப் அப்படின்றது தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். At the meetings, we presented major findings of the study and proposed outline for the final project report. Okay, so இங்க வந்து மீட்டிங், at the meeting, ஒரு மீட்டிங்ல presented a major findings. ஓகேயா? ஸோ நம்ம எல்லாமே போடுவோம், கடைசியில தான் நம்ம ஃபைண்டிங்ஸ்லாம் எழுதுவோம்ல ஒரு நார்மல் ரிப்போர்ட்ல. ஸோ இங்க ஸ்டடி அண்ட் a proposed something. ஓகே, proposed what, an article, synopsis or critic and essay. ஓகேயா? ஸோ ஒரு விஷயத்த நம்ம கிரிட்டிக்ஸ் பேசுவாங்கல்ல அது. ஒரு சினாப்சிஸ்னா என்னது, ஒரு ஒரு ரிப்போர்ட்டை பத்தின ஒரு சம்மரி. ஓகே, ஷார்ட் சம்மரின்னு சொல்லலாம். ஸோ இங்க வந்து ஸ்டடி அண்ட் அ ப்ரொபோஸ்ட் அவுட்லைன் சொல்ல முடியாது, அவுட்லைன் கிடையாது, இட் இஸ் சினாப்சிஸ், ஒரு ஷார்ட் சம்மரி மாதிரி சொல்லலாம். ஓகே, ஃபார் த ஃபைனல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 2ன்றது தான் நமக்கு ஆன்சரா வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The increasing weakness of the Indian democracy lies in the perpetually emancipating opposition that keeps scoring self goals. So keeps scoring நம்மொழுது coming, receiving, gaining or winning. So it is scoring நம்மொழுது it is receiving what, self goals ன்னு நம்ம சொல்லலாம். சரியா? So இங்க sentence என்ன சொல்லுது, increasing the weakness of Indian democracy lies in the perpetual. Perpetual is what, நம்ம வந்து ஒரு விஷயத்த என்ன சொல்றது, பெர்பெக்சுவலா இருக்கு, நிரந்தரமா இருக்குன்னு நம்ம சொல்றதுக்கு அந்த வேர்டை நம்ம சொல்லலாம். ஓகேயா? ஸோ அப்போசிஷன் நிரந்தரமா இருக்கு, தட் கீப்ஸ் தட் ரிசீவிங் செல்ஃப் கோல்ஸ் நம்ம சொல்ல முடியும். வேர் இட் இஸ் ஆப்ஷன் 2 வில் பி யோர் ஆன்சர். ஓகேயா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். It is hard to think of any corporate houses in India that could be quite so courageously dignified in reinforcing what is strengthening similar values that underscore the founding of the modern Indian state 73 years ago. Okay, so இங்க வந்து accentuate. ஓகே, accentuateனா ஒரு ஃபோக்கஸ் இருக்குல்ல, அதை பத்தி பேசுறது. ஓகே, அட்டென்ஷனா இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். illuminate is what, clarify பண்றது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்க வந்து that underscore the founding of. ஓகேயா? ஓகே, பாயிண்ட் சஸ்டெயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து values accentuate the founding of the modern Indian state. Okay, focuses or gives attention to the founding of the this thing modern Indian state ன்னு நம்ம சொல்ல முடியாது. சார் கிளாரிஃபை பண்றோம் அப்படின்னா அதை வந்து இருக்கிறத நம்ம கிளாரிஃபை பண்றோம் தான் சொல்ல முடியும், இல்லுமினேட்ன்றதை நம்ம சொல்ல முடியாது. அப்போ ஆப்ஷன் 1 தான் நம்மளோட ஆன்சரா இருக்க முடியும். சரியா? ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இங்க வந்து காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? மெயின்ஸ்ல நமக்கு 2 காம்ப்ரிஹென்ஷன் இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த 2 காம்ப்ரிஹென்ஷன்லையும் எது பெஸ்ட்டுன்னு நம்ம கொஷின்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் வந்து எல்லா காம்ப்ரிஹென்ஷனும் காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி தான் இருக்கும். டேரெக்டாக எந்த கொஷின்ஸும் நமக்கு வராது. இஃப் இன் கேஸ் நம்மளை ட்விஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய ட்ரூ ஃபால்ஸ் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. அப்படி சப்போஸ் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, கண்டுபிடிக்க முடியும்னா அந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி இருக்கிற காம்ப்ரிஹென்ஷன்ஸ். ஆனால் டைம் கன்சியூமிங். ஓகே, அது வந்து யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். இன்னொன்று, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது தெரியும், இந்த சைஸ் எனக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா என்னால சால்வ் பண்ண முடியுமா. அதாவது சம்டைம்ஸ் ஒரு 3 லைன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல ஆப்ஷன்ஸே, ஒரு ஆப்ஷனே 3 லைன்ல இருக்கலாம். ஓகே, இதை வந்து நான் எடுத்தேன்னா சால்வ் பண்ணிடுவேனா அப்படின்றது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போதே கண்டுபிடிச்சிருவீங்க. ஒரு லைன் பொழுது கண்டுபிடிக்க முடியும், ஆனா அதுலயும் ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. ஓகே, இன்டைரக்டா ஏதாவது ஒரு வேர்ட், நீங்க இதை புரிஞ்சுதான் படிச்சிருக்கீங்களா அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கணும். உங்களோட ரீடிங் ஸ்கில்ஸோடைய எபிலிட்டி என்ன இருக்கு அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த விஷயத்த அவங்க கொண்டு வருவாங்க. ஸோ நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் அதை போட முடியும். சரியா? ஸோ இங்க வந்து
நார்மலா நம்ம அதே மாரி கொஸ்டின்ஸ ரீட் பண்ணி தான் போட போறோம். எக்ஸாம்ல நீங்க கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணுங்க. அப்புறம் காம்ப்ரிஹென்ஷன் ரீட் பண்ண ஆரம்பிச்ச பிறகு, எந்த இடத்துல நீங்க அந்த பாயிண்ட்ஸ்லாம் எடுக்குறீங்களா, கொஸ்டின்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்கோ, அங்க இருந்து யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் சால்விங் சரியா? டவுட்டா இருக்கும்போது அங்க இருந்து மூவே பண்ண வேண்டாம். அந்த இத ரீட் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். இந்த இடத்துல இருக்குன்னா, இல்ல யூ நீட் மோர் கிளாரிட்டினா கம்ப்ளீட் ரீடிங். அதுக்கப்புறம் கோ டூ தட் பர்ட்டிகுலர் கொஸ்டின் சரியா? சம்டைம்ஸ் அந்த கொஸ்டின கேட்டுட்டு வேற எங்கேயோ ஒரு ஆன்சர்ல கூட அது லிங்க் ஆயிருக்கலாம். அப்படின்னா டோன்ட் ஸ்டாப் கன்டின்யூ ரீடிங். முடிச்சிட்டீங்கன்னா ஒரு ஐடியா ரொம்ப ஃபாஸ்ட்டா கரெக்ட்டா போட்டுறலாம் சரியா? அதுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அப்ப ரொம்ப ஃபாஸ்ட்டா நம்ம போடுவோம். ஓகே. சரி. ஸோ இங்க என்ன குடுத்துருக்காங்க? The narrator described as China and UAE had a head start over NASA. What does it mean? ஸோ அந்த விஷயம் என்ன சொல்ல வருது? அவர் நரேட் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இந்த China and UAE had head start over NASA. ஓகே. ஓகே. ஸோ நாசான்றது என்னது? US ஓட ஸ்பேஸ் ஏஜென்சி. ஸோ அத பத்தி இங்க பேசியிருக்காங்க. ஓகே. Head start, it's here. Okay, so NASA's Perseverance rode a mighty Atlas V rocket into a clear morning sky in the world's third and final Mars launch of the summer. Okay, so இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து they have சென்ட் ஓகேயா இங்க நாசா வந்து பர்சிவரன்ஸ் ஓகே ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலா வந்து ஒரு மண்ணு மாதிரி இருக்கிற ஒரு பிளேஸ்ல வந்து தே ஹேவ் சென்ட் இட் ஓகே அது எப்படி இருக்கும் நிறைய வீல்ஸ்லாம் நீங்க நெட்ல போய் செக் பண்ணா யூல் நோ ஓகேயா ஸோ அதை வந்து ரோட்னா ரைடுக்கு பாஸ்ட் தான் ரோட் பண்ணியிருக்காங்க ஒரு அட்லஸ் 5 ராக்கெட் இன்டூ ஒரு கிளியர் மார்னிங் ஸ்கைல பண்ணியிருக்காங்கன்றத பத்தி இங்க பேசுங்க ஜஸ்ட் ஜிஸ்ட் அபவுட் த பேராகிராஃப் ஓகே நெக்ஸ்ட் சைனா அண்ட் த UAE got a head start last week but all three missions should reach their destination in February after a journey of 7 months and 300 million miles okay so அது என்னன்னு கொடுத்திருக்காங்க அப்போ இங்க வந்து சைனாவும் UAE போட்டிருக்காங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் யூஎஸ்க்கு முன்னாடியே தே ஹேவ் ஸ்டார்டட் ஆனா ஃபைனலா வந்து ஆல் த்ரீ மிஷன்ஸ் வந்து இந்த ஃபெப்ரவரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்திருக்காங்க அப்போ நம்ம இங்க பார்க்கும் பொழுது இந்த சென்டென்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்ல போனா இட் மீன்ஸ் த சைனா அண்ட் UAE அட் குட் ஹெட் அண்ட் டெக்னாலஜி கிடையாதுல ஓகே ஸோ இட் மீன்ஸ் சைனா அண்ட் UAE ஹேட் குட் டெக்னாலஜி இன் ஃபினிஷிங் த மிஷன் கிடையாது மூணுமே ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி சைனாவும் UAEயும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இங்கே வந்து ஏர்லியர் தென் நாசா ஸ்டார்ட் பண்ணதுனால சி ஆப்ஷன் வரும்னு சொல்லலாம் இட் டஸ் நாட் மீன் எனி திங் எட் ஆல் அப்படி இல்லை இட் மீன்ஸ் சம்திங் நோ ஸோ அப்போ ஆப்ஷன் 4 தான் நம்மளோட ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் what are the missions that NASA is planning on Mars so என்னெல்லாம் missions so உள்ள நமக்கு இருக்கும் பட் இங்க கொஞ்சமா இருக்குல்ல so இதை ரீட் பண்ணிக்கலாம் NASA will release a crater that contains a மினி ஹெலிகாப்டர் ஓகேயா ஸோ இங்கே வந்து ஒரு மினி ஹெலிகாப்டர் பற்றி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நாசா வில் யூஸ் ஸ்மால் ரோபோட் வெஹிக்கிள் விச் கலெக்ட்ஸ் த சாம்பிள்ஸ் ஓகே ஸோ ஏதோ ஒரு வெஹிக்கிள் யூஸ் பண்ணி சாம்பிள்ஸை கேதர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மால் ரோபோட் வெஹிக்கிளாம் நெக்ஸ்ட் நாசா வில் லான்ச் ஹியூமன்ஸ் டு மாஸ் ஸோ அதுவும் ஒன்று கொடுத்துருக்காங்க நாசா பிளான் டு சென்ட் அ ஸ்பேஸ் கிராஃப்ட் டு லேண்ட் ஆன் மாஸ் ஃபார் த கலெக்டட் சாம்பிள்ஸ் ஸோ கலெக்ட் பண்ண சாம்பிள்ஸ்க்காக ஏதோ ஒரு விஷயத்த ஸ்பேஸ் கிராஃப்டை அனுப்புவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ லெட்ஸ் சி ஓகே ஸோ நாசா பிளான் பண்ணியிருக்கிறது என்னன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ அதோட பிளான்னு ஏதாவது வந்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் ரீட் பண்ணுங்க ஓகே ஸோ இங்கே ஹெலிகாப்டர் பற்றி கொடுத்துருக்காங்க நாசான பொழுது யூஎஸ்னும் கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால கேர்ஃபுல்லாக நம்ம படிக்கணும் த UAEன்னு கொடுத்து நியூ கமர் டு ஓகே ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு The US, the only country to safely put a spacecraft on Mars, is seeking its 9th successful landing on the planet, okay, which has proved to be the Bermuda Triangle of space exploration. With more than half of the world's mission, they're burning up, crashing, and otherwise ending in a failure. What is Bermuda Triangle? Na அது சீல இருக்கிற டெவில் சீன்னு சொல்றாங்க அந்த இடத்துல நிறைய ஷிப்ஸ்லாம் காணாம போயிருக்கு ஸோ அந்த மாதிரி இந்த விஷயமும் வந்து which has proved to be Bermuda Triangle of space exploration with more than half of the world's mission they're burning up crashing இந்த மாதிரியே ஆயிட்டு இருந்திருக்கு ஓகே ஃபெயிலியர்னு வந்துட்டு இருந்திருக்கு so China is sending both a rover and orbiter the UAE a newcomer to outer space as an orbiter en route so first China பத்தி சொல்லிட்டாங்க next UAE பத்தி சொல்லியிருக்காங்க it's the biggest dash to Mars in spacefaring history okay so இங்க வந்து the opportunity of Earth and Mars comes around only once every 26 months when the planets are on the same side of the sun about as close as they
can get. Okay, so இங்க வந்து ஒரு idea you got about the passage, but இங்க வந்து US கொண்டு வந்திருக்க இந்த விஷயத்தை பத்தி நமக்கு பேசல. But it also will release a mini helicopter that will attempt the first blank flight on another planet and test out other technology to prepare the way for future astronauts. Okay, so இங்க வந்து ஒரு புதுசா ஒரு டெஸ்ட் ஒரு அதர் டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு? ஃபியூச்சரா ஒரு ஆஸ்ட்ரோனட்ஸ் போறாங்கன்னா அது ரிலேட்டடா. தட் இன்க்ளூட்ஸ் எக்விப்மெண்ட் ஃபார் எக்ஸ்ட்ராக்டிங் ஆக்சிஜன் ஃப்ரம் இத பத்தியும் நமக்கு இங்க போடல. இங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ இட்ஸ் ஹியர். நம்ம இவ்வளவு தூரம் படிச்சோம். ஆனா இங்க தான் அந்த கண்டென்ட்டே இருக்கு. The plan is for NASA and the European Space Agency, சரியா? To launch a dash பஜ்ஜி. ஓகே, ஸோ நம்ம சாப்பிட்ற இது கிடையாது. ஸோ திஸ் இஸ் அ ஸ்மால் கார். ஓகேயா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இன் 2026 டு ஃபெச் த ராக் சாம்பிள்ஸ். ஸோ ராக் சாம்பிள்ஸ் எல்லாம் கேதர் பண்றதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அலாங் வித் ராக்கெட் ஷிப் தட் வில் புட் த ஸ்பெசிமென் இன் டு த ஆர்பிட். அதை எடுத்துட்டு போய் ஆர்பிட்ல விடுறதுக்கு அரவுண்ட் த மாஸ். தென் அனதர் ஸ்பேஸ் கிராஃப்ட் வில் கேப்சர் த ஆர்பிட்டிங் சாம்பிள்ஸ் அண்ட் பிரிங் தெம் ஹோம். ஓகே, ஸோ அப்போ இங்க வந்து நம்ம எதை சொல்லலாம்? ஒரு ஸ்மால் ரோபோட் வெஹிக்கிள் தட் கலெக்ட் சாம்பிள்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேயா, ஸோ நாசா வில் ரிலீஸ் அ கிரேட்டர் தட் கண்டெய்ன்ஸ் அ மினி ஹெலிகாப்டர். ஸோ இது அதுக்கு முன்னாடி பேசியிருந்தாங்களா? It also will release a mini helicopter that will attempt the first flight on another planet that test other technology to prepare the way for future astronauts. That includes என்னெல்லாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. The plan is for NASA and the European ஸ்பேஸ் ஏஜென்சி டு லான்ச். ஓகே, ஸோ அப்போ இங்க பிளான்ன்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அது கொண்டு வந்திருக்க அந்த ராக்கெட் அதை பத்தியும் நமக்கு பேசியிருக்காங்க. ஆனா ஹியூமன்ஸ் கிடையாதுல, இது கன்ஃபார்மா வரும்னு தெரிஞ்சிச்சு. அப்போ பி வந்து சி வராது அப்படின்னும் பொழுது, பி வந்து சி வராது அப்படின்னும் போது இது வராது. பி வந்து சி வராதுன்னும் போது யூ ஸ்டில் ஹாவ் three options. Okay, NASA plan to send a spacecraft to land a Mars for the collected samples. ஓகே, ஸோ கலெக்டடாக இருக்கிற சாம்பிள்ஸ்க்கு அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லலை. ஓகே, இவங்க போயிட்டு ஃபெச் பண்ணும் ராக் சாம்பிள்ஸ் அலாங் வித் ராக்கெட் ஷிப்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷனும் வராது. அப்போ டி ஆப்ஷன் வராது அப்படின்னும் பொழுது ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ எலிமினேஷன் மூலியமா கூட யூ கேன் ஃபைண்ட் இஃப் இன் கேஸ் யூ ஹாவ் அ கன்ஃபியூஷன் இன் த paragraph. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். What are the missions that NASA is planning on Mars? So என்னெல்லாம் missions இப்பதானே பார்த்தோம். Okay. Okay, so why NASA is highly rated among countries in space research? So NASA எப்படி வந்து ரொம்ப ஹையா ரேட் ஆயிருக்கு மற்ற ஸ்பேஸ் ரிசர்ச்சஸ் ஓட கம்பேர் பண்ணும்போது among countries. Okay, so NASA receives good annual budget from USA. அந்த ஸ்பேஸ் ஏஜென்சிக்கு யூஎஸ் வந்து அதிகமான பட்ஜெட் கொடுக்கறதுனாலயா? இஸ் த ஒன்லி கண்ட்ரி டு சீக் 9th சக்சஸ்ஃபுல் லேண்டிங் ஆன் மார்ஸ். இந்த பாயிண்ட் நம்ம மேல படிச்சோம், வேற ஏதோ ஒரு பர்பஸ்க்காக படிச்சோம், பட் தென் வி காட் இட் ஃபார் திஸ். ஓகேயா, ஓகே, நாசா ஹேஸ் மோர் சக்சஸ்ஃபுல் மிஷன் இன் டு த ஸ்பேஸ். நாசா ஹேஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜி தென் எனி அதர் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் இன் த வேர்ல்ட். அப்போ யூஎஸ் ஏஜென்சியை பத்தி பேசியிருக்காங்க. நம்ம எந்த பேராகிராஃப்ல அதை பார்த்தோம்? பெர்மியூடா ட்ரையாங்கிள் மேல பார்த்தோமா? ஓகே, ஸோ இங்க பாருங்க 9 சக்சஸ்ஃபுல் லேண்டிங் ஆன் த பிளானட். ஓகே, எதை எலிமினேட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். பி வந்து கன்ஃபார்மா இருக்குன்னு தெரிஞ்சிச்சா? பி எல்லாத்துலயுமே இருக்கு. ஓகே, வெரி குட். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன செக் பண்ணலாம்? சிடி இருக்கு, சி எல்லாத்துலயுமே இருக்கா? ஓகே, டி வந்து இது ஒரு ஆப்ஷன், இந்த ஒரு ஆப்ஷன்ல இருக்கு. ஓகே, சரி. ஓகே, இந்த மாதிரி பட்ஜெட் பத்தி பேசல. ரிசீவ்ஸ் குட் ஆனுவல் பட்ஜெட் ஃப்ரம் யூஎஸ்ன்றத மேலேயும் நமக்கு சொல்லவே இல்லை. அப்போ ஏ ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிருங்க, பி வரும். அப்போ ஏ ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி பி வருதுன்னா இதுவும் தான் இருக்கு. சரியா? அப்போ சி செக் பண்ணாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, நாசா ஹேஸ் மோர் சக்சஸ்ஃபுல் மிஷன்ஸ் இன் டு த ஸ்பேஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் சி. NASA has more successful missions into space. Okay, so UAE பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. Only country safely spacecraft on Mars is seeking 9th successful, okay, which has proved to be the Bermuda Triangle of space exploration, with more than half of the world's mission they're burning up, crashing, ending up in it. China is sending a both rover on orbiter.
Okay. Has okay, it is the biggest dash to Mars in spacefaring history. So இது வந்து it has created a history ன்னு சொல்லலாம். அடுத்து the opportunity to fly between Earth and Mars comes around only once every 26 months. Okay, இது நார்மலா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த C point நமக்கு வருதா? C point more successful missions into space. So இங்க more successful missions into space ன்றத 9 சக்சஸ்ஃபுல் லேண்டிங் ஆன் பிளானட். ஸோ அதுவே வந்து நம்ம யூஎஸ் தான் பண்ணியிருக்காங்க, சேஃபாக கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஹார்டர் தென் ஹெவர் பிஃபோர் பிகாஸ் வி ஆர் டூயிங் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் பேண்டமிக் நடுவில் வர இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ஓகே, நாசா அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜிம் பிரிட்டன்ஸ்டைன் செட் ஜஸ்ட் பிஃபோர் லிஃப்ட் ஆஃப் இட் இஸ் ஆல்வேஸ் ஹார்ட். ஓகே, ஸோ அதுவும் இங்கே சொல்லியிருக்காரு. இந்த மிஷன் வில் ஷார்ட் லெசன்ஸ்ன்னு சொல்ல முடியாது, சி இருக்கு. Okay, lessons that could pave the way for arrival of astronauts as early as 2030s. ஓகே, ஸோ வேற எங்கேயாச்சும் நம்மளுக்கு அந்த இதை பற்றி போட்டிருக்காங்களா, இல்லை அந்த 9th சக்ஸஸ்ஃபுல் இது மட்டும்தான் இருக்கான்றதை பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அதோடைய ஸ்டார்டிங்க்கே நம்ம வந்துட்டோம். ஓகேயா, ஸோ மிஷன் வில் இங்கே வந்து ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க ஆஸ்ட்ரோனட்ஸ் போகிறத பற்றி. அண்ட் இங்கே நம்ம கீழே பார்த்ததுல என்ன கொடுத்துருந்தாங்க, மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணதை பற்றி இங்கே 9th இதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்கல்ல. மோர் தென் ஹாஃப் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் மிஷன் வந்து கிராஷ் ஆகி இருந்திருக்கு. பட் ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சீக்கிங் இட்ஸ் 9 சக்ஸஸ்ஃபுல் லேண்டிங் ஆன் த பிளானட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இட் ஹாஸ் மோர் சக்ஸஸ்ஃபுல் மிஷன்ஸ் இன் த ஸ்பேஸ். ஸோ மற்றதோட பார்த்தீங்கன்னா இது 9th பண்ணியிருக்கு அப்படின்னும் பொழுது சியும் வரும் தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ ஆப்ஷன் 3 தான் நம்மளோட ஆன்சராக இருக்க முடியும். ஸோ நம்ம வந்து செக் பண்ணுற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்தையுமே உட்காந்து செக் பண்ணாதீங்க. ஆப்ஷன்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதுலேருந்து போங்க. எடுத்தோன்னே இப்போ சப்போஸ் 3-4 லைன்ஸ் இருக்கு அப்படின்னும் பொழுது படிச்சோமா இல்லையா அப்படின்றது ஃபர்ஸ்ட் விஷயம், அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது இங்க சேமா இருக்குன்னா நான் பி எடுத்திருக்கவே கூடாது ஆக்சுவலா, ஏன்னா பி எல்லா ஆப்ஷன்லயும் நமக்கு இருக்கு. அப்ப கம்பேரிசன் பண்ணி எதை நான் செக் பண்ணா ஆப்ஷனை நான் எலிமினேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். சரியா, ஸோ அதை வச்சு கூட நம்மளால சொல்ல முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, ஸோ இதுதான் அங்கே ஏபிசி நமக்கு கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அங்கே சார்ட்ன்ற வேர்டு கரெக்டாக உட்காரல. ஓகே, ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்றத இங்கே கீழே இருக்க ஆப்ஷன்ஸில் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணணும். இட் இஸ் ஒன்லி ஏபிசி. இங்கே டிஇ அதெல்லாம் கூட இருக்கு, பட் ஏபிசியை ஃபர்ஸ்ட் போடலாம். The plutonium powered 6-wheeled rover will heel down and collect tiny. Heel down நம்ம சொல்ல முடியாதுல, இந்த இடத்துல வந்து ஹீல் பண்றாங்கன்னா ஏதோ earn பண்றாங்கன்னு சொல்லலாம். Okay, so will drill down and collect the tiny geological specimens that will be brought home in about 2031 in a what? In a sort of, so sort ன்னு வரும்போது நம்ம ஆப்வியஸா இந்த ஆஃப் இன்டர்பிளானட்டரி ரிலே. ஓகே, டிராவலிங் ஆகுதுல அந்த பிளானட்ஸ் குள்ளேயே. ஸோ அதுதான் இன்டர்பிளானட்டரி ரிலே race involving multiple spacecraft and countries. The overall cost more than $8 billion. The mission will what? The mission will yield lessons that could pave the way for the arrival of astronauts as early as 2030s. அப்போ இங்க வந்து ஹீல்டு வருது, அதாவது ஏ வந்து கடைசியில வருது, பி வந்து ஃப்ரண்ட்ல வருது. ஏ கடைசியில வருதுன்னா இந்த ஆப்ஷன்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஇஎஃப் இது எல்லாமே பிளாங்க்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. அதில் எது வந்து ஃபிட் ஆகும்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு லோ ஹில் சாண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம், டியூன்னு சொல்லுவாங்க. ஓகே, பவர்ட் இஸ் லைக் வி நோ தட். ஓகே, ஸ்டாம்பீட் அப்படின்னா வந்து இது எல்லாமே வந்து ஒரே டைரக்ஷன்ல அப்படியே போயிட்டு இருக்கோம்ல. ஸோ அது வந்து இப்போ நார்மலா ஒரு பீப்புள் ஒரு அனிமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் நல்ல ஒரு எக்ஸைட்டடா இருக்காங்க, ஃப்ரைட்டண்டா இருக்காங்கன்னா ஒரே பக்கம் ஸ்டாம்பீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து எல்லாம் அந்த பார்ட்டிகிள்ஸ் அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் போயிருக்கிறத பத்தி பேசியிருக்காங்களான்னு தெரியல. அப்போ அதை வச்சு நம்ம சொல்லலாம். சரியா, okay, so இங்க வந்து China is sending both a rover and orbiter, the UAE a newcomer to outer space as an orbiter en route. It is the biggest what dash to Mars. It is the biggest dune ன்னு சொல்வீங்களா? Okay, so it is the biggest, sorry D இங்க இல்லல, dash to Mars in spacefaring history. டியூன்னா நம்ம வந்து லோ ஹில் அதோட சாண்டுன்னு சொல்லிட்டோம், பவர்டு சொல்ல மாட்டோம். அப்போ ஆப்வியஸா அது எஃப் ஆப்ஷனா தேர்ட் ஆப்ஷன் என்ன சொல்லுவாங்க, இந்த தேர்ட் ஆப்ஷன் தான் ஃபர்ஸ்ட் வரும்னு தெரிஞ்சு. ஸ்டாம்பீட்
to Mars in spacefaring history. The opportunity of fly between, okay, அது எல்லாமே வந்து போயிட்டு இருக்குல்ல ஒரே இது. ஸோ அப்போ opportunity to fly between earth and Mars comes around only once every 26 months. So this is possible. அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் ஃபர்ஸ்ட்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனும் இந்த ஆப்ஷன்ல ஏதோ ஒன்று தான் ஆன்சர். அப்போ பாக்கி ரெண்டை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, சரி. அப்போ வந்து டியூன் எங்க வருது, பவர்டு எங்க வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் கார்ன்றத சொன்னல. ஸோ பவர்டு பஜ்ஜின்னு சொல்லலாமா, இல்லை ஃபர்ஸ்ட் பவர்ட் ஃப்ளைட் ஆன் அனதர் பிளானட்னு சொல்ல முடியுமா? ஸோ இட் வில் ரிலீஸ் அ மினி ஹெலிகாப்டர் தட் வில் அட்டெம்ப்ட் த ஃபர்ஸ்ட் பவர்டு ஃப்ளைட். ஃபர்ஸ்ட் டியூன் ஃப்ளைட்னு சொல்ல முடியாதுல்ல. லான்ச் அ டியூன் பஜ்ஜி இன் 2026 டு ஃபெச் த ராக். ஓகே, ஸோ இது வந்து என்ன சொல்லலாம்னா ராக் சாம்பிள்ஸ் எல்லாம் ஃபெச் பண்ணுறதுக்காக இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு டியூன் பட்ஜி. ஸோ திஸ் இஸ் அ ஸ்மால் கார், ரைட்? ஸோ அந்த எல்லாத்தையும் கேதர் பண்ணுறதுக்கு கொண்டு வராங்க. ஸோ இங்கே வந்து நம்ம டியூனுன்னு சொல்லலாம். அப்போ ஆப்ஷன் 1 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இது ரெண்டுத்துல நம்மளுக்கு ட்விஸ்ட் இருந்தது. எதுக்கு அங்கே ஃப்ளைட்டுக்கு முன்னாடி பவர்டு வருது, இந்த இடத்துல அவங்க கேதர் பண்ணுறதுனால நம்ம டியூனுன்னு சொல்லலாம். ஏன்னா லோ ஹில் இதில் சாண்ட்லாம் இருக்குல்ல, ஸோ அங்கே கேதர் பண்ணுறதுக்கு. ஓகேயா? ஸோ we have come to the end of the session. So கண்டிப்பா உங்களுக்கு எல்லா questions வந்து கிளாரிட்டியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Meet you guys in the next session. Have a great day. Thank you.